அண்ணாமலை அண்ட் கம்பெனி சொல்றது முழுக்க முழுக்க போய். ஆனா அண்ணாமலை கட்சியோட தலைவர போய் கம்பெனின்னு சொல்றது அது கம்பெனி தானே அது. ஏன் அப்படி இட் இஸ் நாட் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி. என்ன காரணம்? என்ன ஐடியாலஜி என்ன இருக்கு? வெறும் ஹேட் மட்டும் வச்சுக்கிட்டு வெறும் வெறுப்பை மட்டும் வச்சுக்கிட்டே ஒரு கம்பெனி ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியுமா? என்ன சார், நான் என்ன சொல்றேன், எதை வேண்டுமானாலும் மதமயமாக்குறத தவிர அவங்களுக்கு வேற என்ன பிரச்சனை இருக்கு? இப்போ திருப்பரங்குன்றத்தை வச்சு ஏதோ பெருசா பண்ணணும்னு நினைச்சாங்க. திருப்பரங்குன்றத்தை பண்ண உடனே அங்க போய் முருகனுக்கு பெரிய நெருக்கடி இருக்கு. அங்க இஸ்லாமியர்கள் அந்த மலையவே கைப்பற்றி கொள்ள போறாங்க. அதை சிக்கந்தர் மலர்னு கொண்டாடுறாங்க. அவங்க யார் அந்த மாதிரி அதெல்லாம் அதை பற்றி அவங்க கவலைப்படல. அவங்க அந்த பள்ளிவாசலுக்கு போறாங்க, தர்கா போறாங்க, அங்க போய் பண்றாங்க, அவங்களுடைய சடங்குகள் பண்றாங்க. எல்லாரையும் எல்லா மதத்துக்காரங்களும் போறாங்க. அதை பெருசாக்கி அங்க ஒரு பெரிய கலவரம் உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையில வந்தப்போ, இதனால இந்த கலவரம் தமிழ்நாடு பூரா வெடித்து கிளம்பிரும். அதாவது தேர்தல் சமயத்துல அவங்களுக்கு ஒரு போலரைசேஷன் வேணும். அதுக்கு தான் இதை மாதிரி தான் அதனால தான் நான் அவங்கள கம்பெனின்னு சொல்றேன்.